தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். 5/1/2025 அன்பர்களே, அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் பெங்களூரிலிருந்து ரிஷபானந்தர். இந்த நாள் ஒரு அருமையான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பூரட்டாய நட்சத்திரம், வேதி பாதம், வரியான் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. எல்லாமே ஒரு ஊரளவுக்கு பிரச்சனைன்னு வைங்க. வேதி பாதத்தில் பிறப்பதும் பிரச்சனையே, வரியானில் பிறப்பதும் பிரச்சனையே, பூரட்டாதியில் பிறப்பதும் பிரச்சனையே. இது மூணுமே பெரிய மலை. இந்த 3 மலையும் ஒன்றாக இருக்கிறது இந்த நாளில். அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. கொஞ்சம் ஓய்வாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி வழிபாடு செய்பவர்கள் காலை நேரத்தில் வழிபாடு செய்து விடலாம். கோபூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா வேதி பாதம் வரியானும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் ஒருவருக்கு உணவளித்தால் 100 பேர்த்துக்கு உணவளித்ததாக சமம். பூரட்டாய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும், பூரட்டாதியில் பிறந்திருந்தாலும் அல்லது எந்த கிரகம் நின்றாலும், நீங்கள் முத்துக்குமார சுவாமி வழிபாடு செய்துவிட்டு 11 பசுமாட்டுக்கு உணவளித்து கோபூஜை செய்து கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும். கோபூஜைக்கு கட்டாய முன்பதிவு அவசியம். திடீர்னு போய் நின்னீங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கூப்பிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். இரவு 9-11 வரைக்கும் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி திதி. அதன் பின்பு சப்தமி. இரவு 9:28 வரைக்கும் பூரட்டாதி. அதன் பின்பு உத்திரட்டாதி. காலை 8:52 வரைக்கும் வேதி பாதம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு வரியான் நாமயோகம். வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். காலை 10-14 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளம் சுக்கிரன். இரவு 9 மணி வரைக்கும். அதன் பின்பு கரசைகரணம் சந்திரன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் நண்பர்களே. வரியான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி. இதே நாளில் பூரட்டாதியும் வருகிறது. இதுக்கு முன்னாடி சேர்ந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த நாள் பூரட்டாதியில் கிரகம் இருந்தாலோ, பூரட்டாதியில் பிறந்திருந்தாலோ, வரியான் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலோ கட்டாயம் அன்னதானம் செய்யுங்கள். உணவு தண்ணீருடன் வழங்குங்கள். விரைவில் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இது ஒரு பொன்னான ஒரு வழி. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி
உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.